மறைந்த திரு விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு இரங்கற்பா எழுதும் வகையில் அவருக்கு இந்த கவிதையின் மூலம் என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறேன். வாழ்ந்து மறைந்த ஒரு நல்ல மனிதரை பற்றிய என்னுடைய சிந்தனையில் தோன்றியதை இங்கே கவிதையாக வடித்துள்ளேன். நீங்கள் கேட்டு உங்கள் உள்ளத்தளவில் உண்மை என உணர்ந்தால் அவரின் நினைவுகளால் நாம் நிறைவு பெறலாம். அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். கருப்பு நிற தங்கமே, கண்கலங்க வைத்தது ஏன்? கடமை செய்யும் யமனிடமே உன் உயிரை தந்தது ஏன்? உயிர் பிரிந்த நிலையினிலே உந்தன் உருவம் வதைக்குதே. உள்ளம் தேற்ற வழியின்றியே உள்ளே இதயம் கனக்குதே. மனிதநேய பண்பாலே மனம் நிறைந்து நின்றாயே. கருணையின்றி மரணம் கேட்க கண்கள் மூடிச் சென்றாயே. கலைவானின் சுடரொளியே, மறைந்து போதல் சரிதானோ? கரை புரளும் கண்ணீரிலே கரையும் கனவும் நீதானோ? தலைவனாகி கடமை செய்து தன்னிலை உயர்ந்த உன்னை இந்நிலையில் காணத்தானோ இந்நாளும் அழுது விடிந்தது. கள்ளமும் கபடமும் இல்லா புன்னகையால் கவர்ந்தாயே. வள்ளலாகி கொடை வழங்கி வாழ வைத்து மகிழ்ந்தாயே. வந்தவர்க்கு உணவளித்து வாஞ்சையோடு உபசரித்து நலம் கேட்டு விசாரிக்கும் நல்லவனை நான் எங்கு தேட? நம்பியவர் நலம் காண நல்வழிகள் காட்டினாயே. நாளும் அவர் உனை நினைக்க நாள் குறித்து வாட்டினாயே. தமிழின அடையாளமாய் தரணி கண்ட வடிவமே, இனி உனை காணாது இனிய தமிழும் வருந்துமே. சிறந்த குடிமகன் என்று சீர்தூக்கி பார்த்த தேசம் பிறந்த மண்ணில் பிரிந்த உன்னால் வருந்தி நிற்க விலகிச் சென்றாயே. குடும்பத் தலைவனாக குறையின்றி வாழ்ந்த வாழ்விலே குமுறி அழும் பிள்ளைகளுக்கென கூடுதலாய் வாழ்ந்திருக்கலாமே. விஜயகாந்த் எனும் மனிதன் விட்டு சென்ற வரலாறு உலகம் போற்றி புகழ்ந்திடுமே, ஒருபோரும் மறவாது.